a powerful antioxidant, potassium and magnesium rich delicious hot ginger tea எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு லைட்டாக அதை க்ரஷ் பண்ணுங்கள். ஜூஸ் லைட்டாக வெளியே வர மாதிரி நல்லா அதை நசுக்கிடுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தட்டி வச்ச ஜிஞ்சர் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதிலே நான் ரெட் லேபிள் டீ போடுறேன். எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை ஸ்பூன் ரெட் லேபிள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டீ தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ரெட் லேபிள் யூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதிலே நான் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கவுண்ட் பண்ணி சுகர் போட்டுக்கோங்க. 4 பேர்னால் 4 ஸ்பூன், 5 பேர்னால் 5 ஸ்பூன். அதுக்கப்புறமா காய்ச்ச பாலை நான் அதிலே மிக்ஸ் பண்ணிடுறேன். பச்சை பால் இல்லைங்க, ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலை தான் டீயில் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த டீ கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி எப்பவும் போல் குடிக்க வேண்டிதான். இந்த ஜிஞ்சரில் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. இது வயிற்று வலிக்கு, தலை வலிக்கு, உடம்புல இருக்கிற பாடி பெயின், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டைரெக்டாக ஜிஞ்சர் சாப்பிட்றத விட இந்த மாதிரி டீயில் நசுக்கி போட்டு குடித்தோம்னா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்காகவும் இருக்கும். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விட்டமின்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே போகும். இது கோல்ட் அண்ட் காஃபுக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க கூட கண்டிப்பாக குடிக்கலாம். அவ்வளோதான். டீ பாயில் ஆனதும் நம்ம இந்த வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க. ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸோட இந்த டீயை கொடுங்க. குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியான ஜிஞ்சர் டீ.